வாங்க நண்பா, இந்த பையனை தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த இருக்கிற பொருள்லாம் சுருட்டிட்டு ஓடிட வேண்டியது. பட் அந்த பையன் தான் பேய், பார்த்துக்கோங்க. Give respect, take respect, okay? அடிக்கல மாட்டேன் வாங்க. நீ சின்ன பையனா இல்லை பெரிய பையனா இல்லை பேய் பையனா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தலாம். நீ உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இரு. அங்கிள் போய் உனக்கு மில்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மில்க் எடுத்துகிட்டு வந்து நீ ஜாலியாக குடிச்சிட்டு போய் தூங்கணும், ஓகேவா? இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலங்க. வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரியல. நம்ம ஒவ்வொன்றா தான் பார்க்க தான் தெரியும். இப்போ மில்க் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு போய் அவனுக்கு மில்க்கை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு அடுத்து நம்ம இங்கே இருக்கிற பொருளாக சுருட்டிட்டு ஓடிட வேண்டியதான். இந்தா குடி, மில்க்கை குடிச்சிட்டு சமத்து பையனா தூங்கணும். எங்க சாப்பிட்டு அடுத்த சைண்டை கக்கா போயிட்டாங்க. அவன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சான். எல்லா பையங்களும் அப்படி தான். பட் நான் என் பையனுக்கே நான் கக்கா கழுவி விட்டதில்லை. இவன் யாருன்னே தெரியல. வெளியில் உள்ள பையனுக்குலாம் கக்கா கழுவுற நிலமை வந்துருச்சு எனக்கு. இந்தாடா போய் கக்கூஸில் போய் ஆகி போடா. எங்க வாயில போகவான்னு கேட்குறாங்க. எல்லாமே தெரிஞ்சு வச்சு தான் நடிக்கிறான். இவனை அப்படியே உள்ளக்க வச்சு ஃப்ளெஷ் அமுக்கி கொண்டு வேண்டியதாங்க. நான் கண்ணை முடிக்கிறேன், நீ கக்கா போ.